இன்றைய நாளுக்கான சுவிஸ் செய்திகள். சுவிஸில் இராணுவத்தின் முக்கிய அமைப்பின் துணைத் தலைவராக ஈழத்தமிழர் தெரிவு. சுவிஸ் இராணுவ மருத்துவர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக ஈழத்தமிழரான மருத்துவர் அபிராம் சந்திரேலகர் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளார். ஜெனிவா மாநிலத்தில் பிறந்த அவர் தனது கடின உழைப்பும் திறமையும் மூலம் சுவிஸ் இராணுவத்தின் முக்கியமான உயரிய பொறுப்புகளில் ஒன்றை அடைந்துள்ளார். இந்த நியமனம் சுவிஸ் நாட்டில் வாழும் தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெருமை தரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. சுவிஸில் பேருந்து தீ விபத்தில் யாழ்ப்பாண இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்த 5 பேரில் யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான தினேஷ் என்ற இளைஞனும் அடங்கியுள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த துயரச் சம்பவத்திற்கு பின்னர் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி உயிரிழந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துபாய்க்கான சுவிஸ் விமான சேவை மார்ச் 28 வரை நிறுத்தம். சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவையான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் துபாய்க்கான தனது அனைத்து விமான சேவைகளையும் மார்ச் 28 ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. முன்னதாக இந்த சேவைகள் மார்ச் 15 வரை மட்டுமே ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் துபாய் விமான நிலையங்களில் ஏற்பட்டுள்ள கொள்ளளவு கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த இடைநிறுத்தம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வலைஸ் பகுதியில் சுற்றுலா ஊக்கத்திற்கு இலவச ரயில் பயணம். சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் உள்ளூர் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நோக்கில் புதிய முயற்சி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக வலைஸ் பகுதியில் உள்ள ஹோட்டல்களில் தங்கும் சுவிட்சர்லாந்து குடியிருப்பாளர்களுக்கு பொது போக்குவரத்தில் இலவச இருவழி பயண ரயில் டிக்கெட் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய சுவிஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.